குருட்சேத்திர போரில் துரியோதனன் யுதிஷ்டிரரை உயிரோடு பிடிக்க நினைத்தான். பாண்டவர்களின் பலத்தை குலைப்பதே அவன் நோக்கம். துரோணரிடம் இதை பகிர்ந்து கொண்டான். குருதேவா, தங்களை வணங்குகிறேன். தங்களின் வீரத்திற்கும் வில்லிற்கும் நிகரானவர்கள் இப்பூவுலகில் யாருமே இல்லை. தங்களின் துணிச்சலும் மன உறுதியும் எவரையும் வாயடைத்து நிற்கச் செய்யும் என்பதை நான் அறிவேன். தாங்கள் தலைமையேற்று என்னை வழிநடத்திச் செல்வதை கௌரவமாக கருதுகிறேன். தங்களின் ஆலோசனையும் ஆதரவும் எனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். துரியோதனா, நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீ வெற்றி பெறப்போவது உறுதி. குருவே, தங்களிடம் ஒரு விண்ணப்பம். போரில் யுதிஷ்டனை நான் உயிருடன் பிடிக்க வேண்டும். அவனை எக்காரணம் கொண்டும் கொல்லக்கூடாது. துரியோதனா, உன்னை நினைத்து பெருமை கொள்கிறேன். அவனை பிடித்து உயிரோடு உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இது உறுதி. நன்றி குருதேவா. போரில் யுதிஷ்டனை நாம் உயிருடன் பிடித்துவிட்டால் பாண்டவர்களை சுலபமாக கட்டுப்படுத்தி விடலாம். அவர் நம் வசம் இருப்பது அவர்களுக்கு தெரிந்தால் அர்ஜுனன் கவனம் சிதறி தன் வலிமையை இழப்பான். அதன் பிறகு அவர்களை பிடித்து விடலாம். நமக்கு சாதகமான பகடை விளையாட்டில் யுதிஷ்டனை தோற்கடித்து பாண்டவர்களை சுலபமாக இந்த நாட்டை விட்டே வெளியேற்றி விடலாம். நான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்க கூடாது. குருட்சேத்திர போரின் 12வது நாளில் துரோணர் ஓர் இளைஞனைப் போல் போரிட்டார். எங்கும் குருதி பெருக்கெடுத்தது. தலை துண்டிக்கப்பட்ட உடல்கள் எங்கும் காணப்பட்டது. துரோணரை எதிர்க்கும் துணிவு எவருக்கும் இல்லை. யுதிஷ்டிரனை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு பாண்டவர்களை கதிகலங்க செய்தார். துரியோதனா, அர்ஜுனனை யுதிஷ்டரிடம் இருந்து விலகி அழைத்துச் செல்ல முயற்சி செய். அவ்வாறு செய்தால் நான் சுலபமாக யுதிஷ்டனை உயிரோடு பிடித்து விடுவேன். துரோணர் யுதிஷ்டிரர் மேல் அம்பெய்தார்.
அவரின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் யுதிஷ்டிரன் திக்குமுக்காடினான். கிருஷ்ணன் ஓர் திட்டம் வகுத்தான். துரோணரை நேர்மையான முறையில் சண்டையிட்டு போரிட்டு கொள்வது முடியாத காரியம் என உணர்ந்தான். துரோணரின் காதுபட பீஷ்மரிடம் அஸ்வத்தாமன் போரில் மாண்டதாக பொய் உரைத்தான். ஆனால் அர்ஜுனனுக்கு இதில் உடன்பாடில்லை. கிருஷ்ணா, இன்று வரை நான் பொய் சொன்னதில்லை. ஆனால் பாண்டவர் படை காக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறேன். நீ கேட்டுக்கொண்டபடி நடக்கிறேன். அஸ்வத்தாமன் மாண்டு விட்டான்! அஸ்வத்தாமன் மாண்டு விட்டான்! யுதிஷ்டிரா, உன்னை நம்புகின்றேன். எப்படிப்பட்ட நிலையிலும் இதுவரை நீ பொய்யே சொன்னதில்லை. அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்பது உண்மைதானா? ஆம் குருதேவா, அஸ்வத்தாமன் மடிந்து விட்டான். துரோணர் தன் ஆயுதங்களை தூக்கி எறிந்துவிட்டு கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். நான் அவரை கொல்வேன். வேண்டாம், கொல்ல வேண்டாம், அவரை கொல்ல வேண்டாம், நிறுத்துங்கள். திருஷ்டத்யும்னன் வாள் எடுத்து துரோணரின் தலையை துண்டித்தான். உடன் துரோணரின் உடலிலிருந்து ஓர் ஒளி புறப்பட்டு விண்ணை அடைந்தது. பிராமண குலத்தில் பிறந்த அஞ்சா நெஞ்சம் கொண்ட துரோணர் சத்திரியர்களுக்காக போர் புரிந்தார். எந்த சத்திரியனும் அவரை எதிர்கொண்டு வெல்ல முடியவில்லை. அம்மா மனிதர் தன் ஆற்றலாலும் மன உறுதியாலும் வீரத்தாலும் நம் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளார். அவர் ஜாதி மத பேதமின்றி இருந்தார். சாதாரண மனிதனும் உயரிய சிந்தனையுடன் திடமான மன உறுதியுடன் இருந்தால் உன்னத நிலையை அடையலாம் என்று உணர்த்தியவர். அம்மா மனிதரை என்றும் போற்றுவோமாக.